ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு ஜேம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜேம் ரவி டிசைனிங் இன்ஜினியரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி நித்யா மேனனும் ஒரு கம்பெனில டிசைனிங் இன்ஜினியரா இருக்காங்க. ஜேம் ரவி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேம் ரவி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஜேம் ரவிக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம், பட் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால அவர் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு ஜேம் ரவி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நித்யா மேனனும் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நித்யா மேனன் ஒரு நாள் தன்னோட லவ்வரை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரம் அவர் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறாரு. இதனால நித்யா மேனன் அவரை விட்டு விலகிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நித்யா மேனன் ஐவிஎஃப் முறையில கர்ப்பமாகறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஜேம் ரவியும் நித்யா மேனனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த பையன் யாரோட பையன் அப்படிங்கிற உண்மை ஜேம் ரவிக்கு தெரிய வந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ ஜேம் ரவி சட்டில்டா நீட்டா நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் எப்பவும் போல தன்னோட கதாபாத்திரத்தை அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. நித்யா மேனனோட சின்ன சின்ன ரியாக்ஷன், ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே படத்துல பக்காவா இருக்கு. நம்மள ஒருத்தங்க விட்டுட்டு போகும்போதோ இல்ல நமக்கு துரோகம் பண்ணும் போதோ நாம அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அடுத்து நம்ம லைஃப்ல இதை விட ஒருத்தான நபர் கிடைப்பாங்க அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா காட்டியிருக்காங்க. படத்துல உள்ள சில ஃபீல் குட் சீன்ஸ் பரவலாம இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. படத்துல என்ன இழுக்குது அடி சாங் செம வைப்பா இருக்கு. படத்துல ஃபைட் சீன் எதுவுமே இல்ல, அதெல்லாம் படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை அடுத்தடுத்து வேற வேற ட்ராக்ல டிராவல் ஆகி அது பாட்டு போயிட்டே இருக்கு. படத்துல நித்யா மேனன் ஐவிஎஃப் முறையில குழந்தை பெத்துப்பாங்க. அதனால அந்த பையனுக்கு தான் அப்பா யாருன்னு தெரியாம இருக்கும். பட் கடைசி வரைக்கும் அந்த சின்ன பையனை அப்படியே முடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் படத்துல சரியா இல்ல. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ இன்னுமே பெட்டரா பண்ணிக்கலாம். ஜேம் ரவி ஒரு வேலை விஷயமா நித்யா மேனனோட ஊருக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நிறைய இடத்துல மீட் பண்ணி பேசிப்பாங்க. அந்த சீன்லாம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துக்கலாம். படத்துல ஆக்டர் வினய் இருக்காரு. அவர் எதுக்கு இந்த படத்துல இருக்காருன்னே தெரியல. அவரோட கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் இருக்கு. படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. படத்தோட ஒரு சீன்ல நித்யா மேனனோட பையன் காணாம போயிருப்பான். அவனை தேடும் போதுதான் தெரியும் ஜேம் ரவியை தேடி அவர் வீட்டுக்கே போயிருப்பான். அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. இதே மாதிரி ஒரு சீன்ல ஜேம் ரவியும் நித்யா மேனனும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசிப்பாங்க. அப்பவும் போல ஜேம் ரவி நித்யா மேனனை தன்னோட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாரு. அவங்களும் யார் என்னன்னே தெரியாம உடனே அவங்க வீட்டுக்கு சாப்பிட போவாங்க. அந்த சீனும் படத்துல சுத்தமா சரியில்லை. படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸ ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா சொன்னா ஸ்பேம் கொடுக்கறதுக்காக வினய், ஜேம் ரவி, யோகி பாபு இப்படி மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த சீன்லாம் காமெடிங்கிற பேர்ல கன்றாவியா இருக்கு. நித்யா மேனன் வீட்டுக்கு ஒருத்தர் காப்பி போடுவாங்க, டெய்லி வீட்டுக்கு வருவாரு. அந்த சீன்லாம் படத்துல எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. படத்தோட டியூரேஷன் ரொம்ப ரொம்ப லென்த்தா இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாங்கிங்கா இருக்கு. இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஜேம் ரவி, நித்யா மேனன், வினய், யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.